ஏஐ கத்துக்கலன்னா உங்களுக்கு எய்ட்ஸ் வந்துடும். ஏஐ கத்துக்கலன்னா உங்களுக்கு மோஷன் வராது. நோ 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 நோ. ஏய், என்ன இவ்வளோ அழகா இருக்க? நம்மள எத்தனை பேர் பக்கத்து வீட்டு டாய்லெட்டை கிளீன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு மாலதி தேவை. ஏய், என்ன இவ்வளோ அழகா இருக்க? பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு. இவ்வளோ அழகா இருக்க. சரிவா, கேமரா முன்னாடி வா, கொஞ்சம் பாரு. என்ன பாக்குறீங்க? என்னையே நான் சைட் அடிச்சுருக்கேன். ஆமா, ஏதோ ஒரு பொண்ணு, ஏதோ ஒரு பையன், வா எல்லாமே இருக்காங்களே. ட்ரெஸ்ஸை பாரு, எங்க இருந்தா எடுப்பாங்க. நமக்கும் பாரு, கடிப்பணி மாதிரி. முடிய பாரு, இந்த கம்பெனி நடுவில் கட்டி துணி காய போட்டலாம் போல. நமக்கும் பாரு, பெயிண்ட் பிரஷ் மாதிரி. சரி, அப்படின்னு நீங்க இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல சிக்கி கஷ்டப்படுறீங்களா? உங்களுக்கு தான் இந்த டிப் நம்பர் 1. ஏண்டா இந்த பொண்ணு அவ்வளோ அழகா இருக்க ரசிக்கிறீங்க, ஏமா இந்த பையனுக்கான எப்படி மயங்கி விடுவீங்க? உன்னை நீ கண்ணாடியில் பார்த்துருக்கியா? ஆ, இல்லை உன் அம்மா அப்பா உங்களுக்கு பிடிச்ச உன் கண்ணு வழியாச்சும் பார்த்துருக்கியா? அப்புறம் பாரு, யார் அழகுன்னு அப்புறம் தெரியும். ஸோ இஃப் திஸ் இஸ் கிளியர் டு யூ, இதை டிப் நம்பராக எடுத்துக்கோங்க. அதாவது டிப் நம்பர் 1 எடுத்துக்கோங்க. டிப் நம்பர் 1 என்னன்னா, லவ் பண்ணி தொலைங்க. ரீசெண்டாக மதராசி படம் பார்த்துருப்பீங்க. அதில் எப்படி ரகுவா இருக்கிற ஸ்டேட்டி மாலதி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரீசனாக இருந்து அவரோட மென்டல் இல்னஸ் தெரிய காரணமாக இருந்தாங்களோ, அதே மாதிரி உங்களுக்கு ஒரு மாலதி தேவை. அது எது வேணாலும் இருக்கலாம். பிரேக்கப், ஃபினான்ஷியல் இஷ்யூஸ், ஃபேமிலி ப்ராப்ளம், சொந்தக்காரங்க மூக்கு மேலே வர வைக்கிற மாதிரி கெட்டா நடக்கிறது, துரோகங்கள், எது வேணாலும் இருக்கலாம். அது உங்க ஈகோவை கிண்டி விடுறதா இருக்கணும். நமக்கு எப்பவுமே ஸ்ட்ராங்கான ஒரு ரீசன் இருந்தால் தான் மோட்டிவேஷன் ரீச் ஆகும். இனிமே இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, வேற வழியே இல்லை, நத்திங் டு லூஸ். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் பலமே வரும். என்ன அவமானப்படுத்தாம முன்னாடி நான் யாருன்னு காட்டுறேன் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா இதை செகண்ட் டிப்பா எடுத்துட்டு ரிமெம்பர் தி வேர்ட் ஈகோ. ஏண்டா ஓதான் ஈகோவை பத்தி தூக்கலா சொன்ன? கரெக்ட். நான் தலக்கணும் நம்ம இலக்கணத்துல இருக்கக்கூடாது. நம்மள எத்தனை பேர் பக்கத்து வீட்டு டாய்லெட்டை கிளீன் பண்ணியிருக்கோம். கரெக்டா? இந்த மாதிரி டிஸ்கஷனான வேலையெல்லாம் நம்ம ஃபீல் பண்ணாம ஹாப்பியா பண்ணணும். இப்பதான் ஈகோ குறையும். அதுக்காண்டி செல்ஃப் ரெஸ்பெக்டை இழக்கிற மாதிரி உங்களை ஏமாத்தின, துரோகம் பண்ண, சொந்தக்காரங்க வீட்டுல பண்ண சொல்ல ஃபேமிலி ஃப்ரெண்ட் இது ஒண்ணு மட்டும் தானா அப்படின்னு கேட்டா அதுவும் இல்லை. பெரியவங்க காலத்துல விழுறது, வீட்டில் உங்களோட லெவல் அதிகமா இருக்கிற ஃப்ரெண்டுகிட்ட டிப்ஸ் கேட்கறது, குழந்தைகள்கிட்ட அட்வைஸ் வாங்குறது, இது எல்லாமே ஈகோவை குறைக்கும். ஏன் 1990s தன்னோட பெரிய ரைவலா இருந்த மைக்ரோசாஃப்டோட பில் கேட்ஸ்ட, ஆப்பிளோட ஸ்டீவ் ஜாப்ஸ் போய் டீல் பேசலையா? ஈகோவா பார்த்தாரு. அவ்வளவுதான், பார்த்துக்கோங்க. நீங்கள் ஈகோ சொல்லல, ஈகோ இல்லாம இருக்கிறது. அழகனம் இருக்கக்கூடாது, மோட்டிவேஷன் இருக்கணும். ஸோ டிப் நம்பர் 3, அன்லோடிங் ஈகோ. டிப் நம்பர் 4 தான். என்ன ஐ லவ் யூ மெசேஜ் வந்திருக்கு? நோ, No, 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 no. ஒன்றும் இல்லை. அடிக்ஷன்ல இருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு சிம்பிள் ஹேபிட், அவ்வளவுதான். நீங்க நைட்டு 11 மணிக்கு நல்லா குப்பை அடிக்கப்படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கீங்க. திடீர் நோட்டிபிகேஷன் டிங் அப்படின்னு வருது. ஆனா நீங்க ட்வைங் அப்படின்னு போய் போனை எடுத்துடக்கூடாது. அதுக்கு பதிலாக 2-3 நிமிஷம், ஏன் 5 நிமிஷம் கூட வெயிட் பண்ணணும்.
பொறுமையா காம் டவுன் ஆயிட்டு அதுக்கப்புறம் தான் போய் எடுக்கணும். இதே மாதிரி உங்களுக்கு பான் போகணுங்கிற பயங்கரமா இருக்கு. 5 நிமிஷம் 10 நிமிஷம் வரை கூட நீங்க பொறுமையா இருக்கலாம். ஆனா டக்குனு போய் வீடியோ கிளிக் பண்ணிடக்கூடாது. ஏன்னா அப்படி நீங்க பொறுமையா இருக்கும்போது இன்டென்சிட்டி ட்ராப் ஆகும், டோபமைன் ஸ்பைக் ட்ராப் ஆகும். இது நம்ம அகைன் அகைன் நடக்கும்போது பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் மாற்றம் பண்ணலாம். என்ன இம்பல்சிவ் பையிங், அப்பா காசை கண்டமானிக்கு காத்துல பறக்க விடுதல், மாஸ்டர்பேஷன் அடிக்ஷன் போன்ற பல வகையான கெட்ட விஷயங்கள் உங்களை விட்டு போறத, காத்துல பறந்து போறத, உங்களை தாண்டி போறத கண் கூட பார்ப்பீங்க. இது காம்பவுண்ட் எஃபெக்ட்ங்கிற இதுல வேலை செய்யுது. ஸோ இது புரிஞ்சிச்சுன்னா இதுதான் டிப் நம்பர் 4, ஜஸ்ட் டிலே இட். கத்துக்கலனா உங்க வேலை போயிடும். கத்துக்கலனா உங்களுக்கு வேலை கிடைக்காது. கத்துக்கலனா உங்களால மூக்குல மூச்சு விட முடியாது. கத்துக்கலனா உங்களுக்கு எய்ட்ஸ் வந்துடும். கத்துக்கலனா உங்களுக்கு மோஷன் வராது. ஏன் கத்துக்கலனா உங்க உயிருக்கே ஆபத்து. இந்த பயங்காட்டுற வேலையெல்லாம் தள்ளி வச்சுட்டு உண்மையிலேயே கத்துக்கணுமா என்ன? ஆமா கத்துக்கணும். பெர்ப்ளெக்சிட்டி சிஇஓ ஆனந்த் ஸ்ரீனிவாஸ் சாரி அரவிந்த் ஸ்ரீனிவாஸ் கிளியரா சொல்றாரு, இன்ஸ்டாகிராம தேவையில்லாம டூம் ஸ்க்ரோல் பண்றது விட்டுட்டு கத்துக்கோங்க. டூல்ஸை பத்தி கத்துக்க ஆரம்பிங்க. அதுதான் ஃபியூச்சர்ல அதிகமா உங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கும் அப்படின்னு கிளியராகவே சொல்றாரு. கேரண்டி பண்ணி சொல்றாரு. ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்ட்ல 3 months ஒருக்கா, 1 month ஒருக்காவே டெக்னாலஜி மாறிட்டு வருது. ஸோ இந்த ரெவல்யூஷன்ல நம்ம கோப் பண்ணி அப்படி தாக்கு பிடிச்சி நிக்கணும்னா பத்தின நாலேஜ் ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அட்லீஸ்ட் ½ hour ஆச்சு டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதை ஒரு ஹேபிட்டை வச்சு கற்றுக்கலாம் நான் நினைக்கிறேன். நிறைய ஃப்ரீ கோர்சஸ் இருக்கு. கோர்சரா, யூடமி, கூகுள், மைக்ரோசாஃப்ட் இவங்கலாம் ஃப்ரீ கோர்ஸ் தராங்க. ஆன்லைன்ல கற்றுக்கலாம். யூடியூப்ல நிறையவே இருக்கு. ஸோ டூல்ஸை பற்றி கற்றுக்கோங்க. அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கற்றுக்கோங்க. ஸோ இதை டிப் நம்பர் 5 வச்சுக்கிட்டு நீங்க ஸ்டார்ட் லேர்னிங் AI. வா படத்துக்கு போலாம். நோ 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 நோ, எனக்கு ஒர்க் இருக்கு, நான் வரல. இன்னைக்கு பார்ட்டி பண்றோம், குடிக்கிறோம். நோ நோ நோ, நான் பார்ட்டிக்கு வரல, நான் டீ டோட்டலர். வாடா நான் அடிக்கல. நோ நோ, மற்றவங்களை ஹர்ட் பண்றது ரொம்பவே தப்பு. இப்படிலாம் இருக்காதுடா, பழக முடியாது. ஏன்டா நல்லவனா இருந்தா அது ஏமாந்து போறதுக்கு அர்த்தமா? நீங்களும் இந்த மாதிரி பண்றதுக்கு ஹெசிடேட் ஆகாதீங்க. அது எதுவும் இருந்தாலும் சரி, எஸ் சொல்றதுக்கும் சரி, நோ சொல்றதுக்கும் சரி, மற்றவங்ககிட்ட உங்க மனசுல இருக்கிற உண்மையை உறக்க சொல்றதுக்கு என்னைக்குமே ஹெசிடேட் ஆகாதீங்க. ஆனா இப்போ நீங்க நான் சொல்ல போறதுக்கு எஸ் மட்டும் தான் சொல்லி ஆகணும். அதாவது லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் எப்படியாச்சும் பண்ணிருங்க. பார்ப்போம். பெல் ஐக்கானை மறந்து